வெல்கம் டு அம்மா பொண்ணு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மரவள்ளி கிழங்கு ஸ்வீட். இது பூமி கிழங்குனால மணல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நல்லா கழுவிட்டு அதோட தோல் ரொம்ப தடிமனாக இருக்கும். அதையும் நீக்கிட்டு வெள்ளை கலரில் வர்றதை நீங்கள் கேரட் துருவியை வச்சு நல்லா செத்திக்கோங்க. செத்திட்டு ஒரு கப் மரவள்ளி கிழங்கு துருவினது இருந்துச்சுன்னா ஒரு கப் தேங்காய் துருவல் தேவைப்படும். சரிசமமாக போடணும். இப்போ நான் ஒரு கப் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஸ்வீட் செய்யலாம் வாங்க. இருந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதோட நம்ம துருவி வச்சுருந்த அந்த மரவள்ளி கிழங்கையும் இதில் போட்டுக்கணும். இதே மெத்தடில் நீங்கள் மரவள்ளி கிழங்கையும் தேங்காவையும் அரைச்சி நீங்கள் இதை மாதிரி செய்முறையை ஃபாலோ பண்ணிங்கன்னா அது ஸ்டீம்டு கேக் டேஸ்ட் வரும். ஒரு கப் மரவள்ளி துருவல்னால் ஒரு கப் தேங்காய் துருவல் தேவைப்படும் இந்த ஸ்வீட்டுக்கு. இது ரெண்டுத்தையுமே தேங்காவையும் கிழங்கையும் சேர்த்து அரைச்சும் இந்த ஸ்வீட்டை செய்யலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஃபுட் கலர் எதனாவது ஒரு கலர், நான் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/2 கப் சீனி. ஸ்வீட் நிறைய சேர்க்குறவங்க 1 கப்பாக போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் 2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நல்லா ஒரே சமமாக பரத்திட்டுங்க. நல்லா பரத்தின பிறகு முந்திரி பருப்பு கார்னிஷ்க்கு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மேலே விட்டுக்கோங்க. குக்கரில் 1 டம்ளர் தண்ணி விட்டுட்டு நம்ம பரப்பி வச்சுருந்த அந்த மரவள்ளி கிழங்கை அதில் வச்சுட்டு அதில் ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. அந்த மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் செய்கிற அந்த இதுக்குள்ளே கலவையில் போய் தண்ணி படக்கூடாது. குக்கரில் ஒரு 5லேருந்து 6 விசில் இதுக்கு போட வேண்டியது இருக்கும். கிழங்கு நல்ல கிழங்குனா 6 விசில் போதும், இல்லைன்னா கூட விசில் போடணும். நம்ம அந்த நெய், அதுக்கப்புறம் அதில் கலந்துருக்கிற சீனி, அந்த தேங்காயில் உள்ள ஈரப்பதம், கிழங்குல உள்ள ஈரப்பதம்லாம் சேர்ந்து அந்த கிழங்கு எல்லாம் வெந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு மேலே உங்களுக்கு ட்ரையாக இருக்கும். நீங்கள் கத்தி வச்சு குத்தி பாருங்கள், வெந்துச்சுன்னா அதில் ஒட்டாமல் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெடி. அதை நீங்கள் எடுத்திங்கன்னா அடியில் ஃபுல்லாக அந்த நெய்யெல்லாம் கலவை சூப்பராக இந்த மாதிரி இருக்குங்க. மேலே ட்ரையாக தான் தெரியும். நீங்கள் அதில் கவலைப்படாதீங்க, செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான ஸ்வீட்டு. பாய்.